பொள்ளாச்சி காப்பகத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேடப்பட்டு வந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு எமது செய்தியாளர் சபீனா இணைகிறார். சபீனா, இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற 5 பேரின் விவரங்கள் என்ன? உரிமையாளரும் பிடிபட்டிருக்காங்களா? பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகரில் யுத்ராஜ் சேரிட்டபிள் டிரஸ்ட் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தில் வருண்காந்த் என்ற மனநலம் குன்றிய 22 வயது இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் ஏற்கனவே மனநிலை காப்பக பங்குதாரர் கிரிராம், பணியாளர்கள் நிதிஷ், ரங்கநாயகி, சதீஷ், செந்தில் பாபு, ஷீலா ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான மனநல காப்பகத்தின் உரிமையாளர் கவிதா, மற்றொரு பங்குதாரரான சாஜி, கவிதாவின் கணவர் லட்சுமணன், மகள்களான ஸ்ருதி, ஸ்ரேயா உள்ளிட்ட 5 பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தனிப்படை போலீசார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தேடி வந்தனர். மேலும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு உள்ளது என கருதிய போலீசார் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கினர். இந்நிலையில் நேற்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து கவிதா, பங்குதாரர் ஷாஜு, கவிதாவின் கணவர் லட்சுமணன் மற்றும் அவரது 2 மகள்கள் உட்பட 5 பேரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தனிப்படை அமைத்து குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் கைதாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சபீனா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.